முக்கியமாக ஒரு காரியத்தை இன்றைக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டில் தான் இந்த கட்டளைகள்லாம் வருது. இந்த கட்டளைகளில் ஒன்று முக்கியமாக இன்னைக்கு சபையில் அதிகமாக பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா தசம பாகம் இல்லைங்களா? இதை குறித்து நிறைய பேருக்கு கேள்வி இருக்கு. தசம பாகம் புதிய ஏற்பாட்டில் உள்ளவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதா? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் கொடுக்கணுமா இல்லைங்களா? அடுத்த கேள்வி என்ன வருகிறது? தசம பாகத்துக்கும் செழிப்புக்கும் தொடர்பு இருக்கா? ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பிரசங்கம் பண்றாங்க, தசம பாகத்துக்கும் எதுக்கும் தொடர்பு இருக்கு, செழிப்புக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் எதை தொடர்பு படுத்தி பேசுறாங்க? தசம பாகத்தை தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அதற்கும் தொடர்பு இருக்கா இல்லையா? இன்னொன்னு, அடுத்த நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, நான் தசம பாகம் செலுத்தியும் என் வாழ்க்கையில செழிப்பு வரலையே, கடன் போகலையே, பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை என்ன செய்யலை, தீரலையே. இந்த கேள்விக்கு நம்ம பதில் பார்க்கணும். அடுத்து, தசம பாகம் கர்த்தருக்குரியதா, அது ஊழியருக்குரியதா, சபைக்குரியதா? இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் எங்க இருக்கு? விசுவாசிகளுடைய உள்ளத்துல இருக்கு இல்லையா? செழிப்பை பற்றி பேசும்போது நல்ல கேள்விங்க. ஆண்டவர் புதுசா ஏதோ ஒரு கட்டளையை கொடுக்கல, புதுசா என்ன செய்யல, ஒரு கட்டளையை கொடுக்கல. இதை செஞ்சா வானத்தின் பலகணிகளை திறப்பேன், இதை கொடுத்தா நான் உன்னை இப்படி ஆசீர்வதிப்பேன்னு புதுசா ஒன்றும் செய்யலைங்க. எப்படின்னு உங்களுக்கு புரியல. இப்ப ஏற்கனவே அவர் செழிப்பை கொடுத்துட்டே இருந்தாரு, ஏற்கனவே அவர் மலையை கொடுத்துட்டே இருந்தாரு. ஆனா ஏதோ ஒரு காரியத்தை செய்யாத போது அதை அடைத்து போட்டார். ஏதோ ஒரு காரியத்தை செய்யாத போது அதை என்ன செய்தார்? அது அங்க தண்டனை. ஏன்னா கட்டளைன்னா அங்க என்னமும் இருக்கும், நியாயப்பிரமாண பின்னாடி என்ன இருக்கும்? தண்டனையும் இருக்கும். இப்ப கட்டளையை மட்டும் நம்ம பேசுறோம். வீட்டுல 10 கட்டளையை மட்டும் நீங்க எழுதி போடுறீங்கல்ல? எத்தனை பேர் வீட்டுல 10 கட்டளையை தொங்க வச்சிருக்கீங்க, தொங்க போட்டிருக்கீங்க? 10 கட்டளையை எழுத போட்டு அதுக்கு பக்கத்துல நீங்க என்ன எழுதி போடணும்? இதை செய்யாட்ட இந்த தண்டனைங்கிறது எழுதி போடுங்க. ஒருத்தர் வீட்லயும் 10 கட்டளை எழுதி போடவே மாட்டீங்க. ஆமீன். திருடாதேன்னு போட்டு திருடினால் கை வெட்டப்படும். இச்சியாதே, இச்சியாதே என்ன புரியுதா? அடுத்தவன் பொருள் மேல ஆசைப்படாதே, ஆசைப்பட்டால் கண்ணு பிடுங்கப்படும் அப்படின்னு பக்கத்துல எழுதி போடுங்க. யார் வீட்லையும் 10 கட்டளை எழுதி போடவே மாட்டாங்கங்க. இன்னைக்கு என்னமோ இவங்கெல்லாம் உலக மகா யோக்கியர்கள் மாதிரி 10 கட்டளை அப்படி வீட்டில் தொங்க விட்டுக்கிட்டு நான் தான் பெரிய ஆளுன்னு என்ன செய்யறது, ஆபீஸில் மாட்டி வச்சுட்டு வீட்டில் மாட்டி வச்சுக்கிட்டு அதை பேசிட்டு இருக்கிறது. கட்டளையை எழுதி போட்டால் பக்கத்தில் எதுவும் எழுதி போடுங்க, தண்டனையை எழுதி போடுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறும் போது சாபம் வருகிறது. அந்த சாபத்திற்கு புதிய ஏற்பாடு சொல்கிறது கலாத்தியர் 3:13, நம்மை நீங்களாக்கி இயேசு மீட்டு கொண்டார். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமேன். அப்ப நியாயப்பிரமாணத்தை மீறும் போது இஸ்ரவேல் தேசத்தில் அதற்கு உட்பட்டவர்களுக்கு என்ன வருகிறது? சாபம் வருகிறது, வானம் அடைக்கிறது, எல்லாமே அடைக்கிறது. ஏற்கனவே அவர் செழிப்பை கொடுத்துட்டு தாங்க இருந்தார். ஏதோ ஒன்று அவங்க மீறி செய்யும் போது நியாயப்பிரமாணத்தை மீறுவதனால் வருகிற தண்டனை தேசத்தின் மேல் வருகிறது. ஓய்வு நாள் கட்டளையை மதிக்கல, விக்கிரக ஆராதனைக்கு போனாங்க, இப்படி எல்லா காரியமும் நடந்துச்சு. கவனிக்கிறீங்களா? இப்ப உதாரணமா நல்ல கவனிங்க, நாம சில காரியங்களை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். ஆமீன். இப்போ இதை நம்ம ஏன் வாசித்தோம் அப்படின்னா, தசம பாகத்தை ஏன் ஆண்டவர் வாங்க சொன்னார்னா, கர்த்தருடைய ஆலயத்தில் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வேலை பார்த்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் அன்றைக்கு ஆயிரக்கணக்கான லேவியர்கள் என்ன செய்தாங்க? பாடகர் குழு, வாசல் காக்கிறவர்கள், பலி செலுத்துறத கிளீன் பண்றவங்க, இப்படி பல வகையான வேலைகளை செய்யறவங்க. ஆலயத்தை சுற்றிலும் அவர்களுக்கு வீடு இருந்தது, ஆலயத்துக்குள்ளேயும் அவர்களுக்கு அறைகள் கொடுக்கப்பட்டு அதிலே தங்கியிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆகாரம் உண்டாக வேண்டும் என்பதற்காகத்தான் தசம பாகத்தை கொண்டு வர சொன்னார். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க இல்லையா? இப்ப தசம பாகம் என்பது சிலர் சொல்றாங்க
தசம பாகம்னா 10ல் ஒரு பகுதி இல்லைங்களா? அது கர்த்தருக்குரியது அப்படிங்கிறாங்க. அது யாருக்குரியது? எத்தனை பேர் சொல்றீங்க தசம பாகம் கர்த்தருக்குரியதுன்னு? எத்தனை பேர் சொல்றீங்க? 10ல் 1 மட்டும் கர்த்தருக்குரியதுன்னு நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. 10ல் 1 மட்டும் கர்த்தருக்குரியது இல்லை, 10ல் 10ம் கர்த்தருக்குரியது. தசம பாகம் மட்டும் கர்த்தருக்குரியது இல்லை, 100ல் 100ம் யாருக்குரியதான்? ஏங்க, நான் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், 100ல் 10 கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், மீதி 90 ஏன் இஷ்டப்படி நான் செலவழிச்சா அதுக்கு பேர் தசம பாகம் அல்ல. கவனிக்கிறீங்களா? நான் 100 ரூபாயில 10 ரூபாயை கர்த்தருக்கு கொடுத்துட்டு 90 ரூபாயை ஏன் இஷ்டப்படி செலவழிச்சா அதுக்கு பேர் தசம பாகம் இல்லை. அந்த 90 ரூபாயும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே இந்த 90 ரூபாயை நான் எப்படி செலவழிக்கணும் என்று கேட்டு செலவழித்தால் அதுதான் ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்களா? ஏன்னா இந்த 100ல் 10 கர்த்தருக்கு போகலை. இந்த 100ல் 10 ஆலய பணி, ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு. இந்த 100ல் 10 எதுக்கு போகிறது? கர்த்தருடைய ஆலய பராமரிப்பு பணி, ஊழியர்களுக்கு. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கொண்டீங்கன்னா சபை வளர்ச்சிக்கு, சுவிசேஷ பணிக்கு அது போகுது. கவனிக்கிறீங்களா? அப்ப மீதி 90ல் அவர் அதை குறித்தும் திட்டம் வச்சிருக்கிறாரு. 100ல் மீதி இருக்கிற 90ல் கவனிக்கிறீங்களா? இத்தனை பகுதி தாய் தகப்பனுக்கு, இத்தனை பகுதி பிள்ளைகளுக்கு, இத்தனை பகுதி மனைவிக்கு, இத்தனை பகுதி ஏழைகளுக்கு, இந்த பணத்தை இப்படி செய்ய என்று 100ல் 90 குறித்தும் அவர் திட்டம் வச்சிருக்கிறார். கவனிக்கிறீங்களா? 100ல் 10 கர்த்தருக்கு கொடுத்துட்டு மீதி 10 எடுத்து நான் தண்ணி அடித்தோம்னா அங்கே ஆசீர்வாதம் வராது. கவனிக்கிறீங்களா? 100ல் 10 நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டு மீதி 10 எடுத்து நான் என்னெல்லாமோ செய்தேன், கர்த்தர் சொல்லாததெல்லாம் செய்தேன்னா அங்கே என்ன வராது? அங்கே என்ன வராது? ஏன்னா 100ல் 100ம் கர்த்தருக்குரியதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன் இல்லைங்களா? சிலர் எல்லாம் சம்பாதிப்பான், 100ல் 10 தசமாக எடுத்து கர்த்தருக்கு கொடுப்பான் இல்லையா? வீட்டில் அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தங்க அங்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கிடப்பாங்க. அதை பற்றி என்ன செய்ய மாட்டான்? விசாரிக்கலாம் என்ன செய்ய மாட்டான். கவனிக்கிறீங்களா? அப்போ நமக்கு 100 ரூபா பணம் வருது அப்படின்னா 10 நாம் கர்த்தருக்கு கொடுக்கல. 10 யாருக்கு கொடுக்கல? 100ல் 100ஐயுமே கர்த்தருக்கு தான் கொடுக்குறோம். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் 100ல் 10 கர்த்தருக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? 100ல் 100 கர்த்தருக்கு கொடுக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமேன். 100 ரூபாய் உங்க கையில் வந்தவுடன் அந்த 100 ரூபாயும் கர்த்தருக்கு கொடுத்து, ஆமேன், இந்த 100 ரூபாயை நீர் என்ன செய்ய சொல்லுகிறீங்களோ ஞாபகப்படுத்துவார். அங்கே உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பிட வழி இல்லாமல் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடு. அவங்களுக்கு என்ன கொடு. உன் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அதை நீ பாரு அப்படின்னு என்ன செய்வார்? ஞாபகப்படுத்துவாரா மாட்டாரா? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 20 ரூபாய் எடுத்து இதை செய், அந்த 10 ரூபாய் எடுத்து அதை செய். ஆமேன். இந்த 30 ரூபாய் எடுத்து நீ சேமிப்பில் போடு, இந்த 10 ரூபாய் எடுத்து படிப்புக்கு ஒதுக்கி வை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரா மாட்டாராங்க? ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் சொல்லுவார். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ, உங்கள் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ, உங்கள் பொருளாதார செழிப்புக்கு என்ன தேவையோ, எங்கே போனால், எதை செய்தா, எதை வாங்கினா, எதில் முதலீடு பண்ணினா எப்படி உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும், பெருக்கம் உண்டாகும் என்பதையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சொல்லி உங்களை நிச்சயமாய் நடத்தி உங்கள் வளர்ச்சிக்குள்ளும் செழிப்புக்குள்ளும் அவர் நடத்துவார். எப்பொழுது? 100ல் 10 மட்டும் கொடுக்க போவதில்லை, 100ல் 100ஐயும் கர்த்தருக்கு என்று கொடுத்து. ஆமேன்னு சொல்லுங்க. 100ல் 100ஐயும் கர்த்தருக்கு கொடுக்கறதுனா 100ஐயும் கொண்டு வந்து சர்ச்சுக்கு கொடுக்கறத, பாஸ்டர் கையில் கொடுக்கறத பற்றி நம்ம பேசல. 100ஐயும் நீங்கள் சம்பளம் வாங்கின உடனே உங்கள் கையில் வந்த உடனே, ஆண்டவரே இந்த 100 ரூபாயை நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கறது. கேளுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு பணம் வந்தோடனே ஆண்டவர் எனக்கு சேலை எடுக்க தான் கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இதை செய்ய தான் கொடுத்துருக்கிறாரு, அதை செய்ய தான் கொடுத்துருக்கிறாருன்னு உடனடி தடாலடி இறங்கி உங்கள் வாழ்க்கையை பீத்தி கொள்வதற்காக இல்லைங்க பணம் எல்லாம். நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு ஒவ்வொரு ரூபாயும் உங்களுக்கு தருகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. முதல்ல உங்களை ஆசீர்வதிக்க அவர் விரும்புவார். உங்கள் வீட்டுக்கு தேவையானதை செய்ய சொல்லுவார். ஆமேன்னு சொல்லுங்க. உங்கள் எதிர்காலத்துக்கு தேவையானதை கர்த்தர் என்ன செய்வார்? செய்ய சொல்லுவார். ஆமேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அடுத்து ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ?
இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆமென். அடுத்து சொல்றார், நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதுகிறார், என்ன எழுதுகிறார்? கொஞ்சம் விதைத்தவன் கொஞ்சம் அறுப்பான், அதிகம் விதைத்தவன். ஆனா இங்க பைபிள் மாத்தி சொல்லுதே, திரளாய் விதைத்தும் கொஞ்சம் தான் அறுவடை. விதைப்பும் அறுப்புமே எங்க கேன்சல் ஆயிடுச்சே இல்லையா? விதைப்பும் அறுப்புமே எங்க என்ன இல்லை, நடக்கலையா? திரளா விதைச்சா திரளா அறுப்போன்னு தானே பவுல் சொல்றாரு. அப்படித்தானே நடக்கணும். அப்படிதான் நடக்கும். ஆனா எல்லா நேரத்திலும் நடக்காது. அதாங்க நான் என்ன சொல்றேன்னா, தசம பாகத்தை பணத்தோட செழிப்போட இணைத்து பேசுபவர்கள் வேதத்தையும் தேவனையும் சரியாய் அறியாதவர்கள். கவனிக்கிறீங்களா? சிலர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு நாளைக்கு 1,00,000 ரூபா வேணுமா, இன்னைக்கு கொண்டு வந்து 10,000 ரூபா காணிக்க கொடுங்க. ஏன்னா 1,00,000த்துல 10,000 ரூபா என்னது? தசம பாகம். கொடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு கையில் என்ன வந்துடும்? அப்படிலாம் சொல்றாங்கங்க. கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு இப்பவுமே தசம பாகம் கொடுங்க, நாளைக்கு அது வந்துடும். அதெல்லாம் பைபிள் கிடையாது, அது வேதமும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆண்டவருக்கு கொண்டு வந்து நீங்க பணத்தை கொடுத்ததுனால அவர் உங்களை பணக்காரர் ஆக்குகிறார். தசம்பாகத்தை கொடுப்பதினாலும் ஆண்டவருக்கு நிறைய கொடுப்பதினாலும் நீங்கள் நிறைய செல்வந்தர் ஆக முடியும் என்பது பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறதே கிடையாது. அது வேத சத்தியமும் கிடையாது. அதுக்கு பேரு தசம பாகமும் கிடையாது. கவனிக்கிறீங்களா? தசம பாகம் என்பதும் கர்த்தருக்குரியது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா பணமும் கர்த்தருக்குரியது. கவனிக்கிறீங்களா? தசம பாகம் என்பது 10ல் 1 பங்கை பழைய ஏற்பாட்டில், அதுவும் எங்க தான், புதிய ஏற்பாட்டில் கிடையாது. பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படிதான் 10ல் 1 யாருக்கு கொண்டு வரணும்? ஆலயத்தில் பணிக்காக கொண்டு வர வேண்டும். ஆலய பணிக்காக, ஆலயத்தில் வேலை செய்கிறவர்களுக்காக கொண்டு வர வேண்டும். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யங்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமென். அப்ப இதை ஆரம்பிக்கும் போதே நல்லா கவனிங்க. எதை ஆரம்பிக்கும் போதே, இதுக்கு அடுத்து நீங்க தொடர்ந்து வாசிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் கொடுக்கறத பத்தி, காணிக்கையை பத்தி பவுல் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆரம்பிக்கும் போதே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திட்டாரு. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே, சிலுவையினாலே நீங்கள் ஏற்கனவே ஐஸ்வர்யவான்கள் ஆகிவிட்டீர்கள். ஆமீன் சொல்லுங்க. இனி நீங்க அதுக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எதை பேசுறாருன்னா, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், அதெல்லாம் இனிமேதான் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னமே ஆரம்பத்திலே ஒரு காரியத்தை தெளிவுபடுத்திட்டாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் தரித்திரத்தினாலே, அவருடைய சிலுவை மரணத்தினாலே, அதிலே அவர் அடைந்த நம்முடைய தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டதினாலே அங்கேயே உங்களை அவர் எதை ஆக்கிவிட்டார்? ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிவிட்டார் என்று ஆரம்பம் பண்ணிட்டு தான் அடுத்து சொல்றாரு பாருங்க. 11ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் அதை இப்பொழுது செய்து நிறைவேற்றுங்கள். கொடுக்க வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது போல உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து, எல்லாரும் சொல்லுங்க, எதுல இருந்து கொடுக்கணும்? அதனால தான் நான் சொன்னேன், எது தப்புன்னு சொன்னேன். உங்களுக்கு நாளைக்கு 1,00,000 ரூபா வேணும்னா இன்னைக்கு 10,000 ரூபா கொடுங்க அப்படிங்கிற கான்செப்டும் போதனையும் தப்புன்னு ஏன் சொன்னேன்னா, இருக்கிறதுல இருந்து தான் கொடுக்க சொல்றாரு, இல்லாதவர்களிலிருந்து கொடுக்க கூடாது. என்ன சொல்றாரு? உங்களுக்கு என்ன சொல்றாரு? உள்ளவைகளில் இருந்து. சிலர் அப்படிலாம் பிரசங்கம் பண்றாங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணுமா, இன்னைக்கே 10 லட்சத்தை கொண்டு வந்து கொடுங்க, தசம பாகத்தை கொடுங்க, நாளைக்கு உங்கள் கையில 1 கோடி ரூபாய் வரும். அதெல்லாம் இல்லாத போதனை கிடையாதுங்க. அவர் என்ன சொல்றாரு? உங்களுக்கு உள்ளவைகளில் இருந்து. ஒரு ஏழை விதவைட்ட என்ன இருந்துச்சு? வெறும் 2 துட்டு தான் இருந்துச்சு. இருந்தது தான் அவ போட்டா. அதை கர்த்தர் பெரிதாய் நினைத்து அவளை என்ன செய்தார்? நிச்சயமாய் ஆசீர்வதித்தார். ஆமீன் சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றார்? 12ஆம் வசனம் என்ன சொல்றார் பாருங்க. ஒருவனுக்கு மனம் விருப்பம் இருந்தால், என்ன சொல்றாரு? ஒருவனுக்கு இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இதுல என்ன புரியுதுன்னா, இது கட்டளை கிடையாது. ஆமீன் சொல்லுங்க. கொடுப்பது என்பது புதிய ஏற்பாட்டில் என்ன கிடையாது, பழைய ஏற்பாட்டில் அது கட்டளை. கட்டளைனா பின்னாடி என்ன வரும்? தண்டனை வரும்.
அந்த தண்டனை தான் எதை கொண்டு வந்துச்சு? சாபத்தை கொண்டு வந்துச்சு. அதனால தான் நீங்க திரும்ப கொடுங்க, வானத்தின் பலகணிகளை திரும்ப திறப்பங்கிறாரு. அதை இவங்க பிடிச்சு கொண்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 10ல் 1 கொடுத்துட்டா வானத்தை திறந்துருவாரு. இல்ல இல்ல, அங்க பழைய ஏற்பாட்டுல கட்டளை கொடுக்கிறது கட்டளை என்பதனால் கட்டளையை மீறும் போது என்ன வரும்? தண்டனை வரும். அந்த தண்டனை அவர்களுக்கு வந்துச்சு. புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கும் கட்டளை இல்லை. இவர் என்ன சொல்றாரு? ஒருவனுக்கு மன விருப்பம் இருந்தால், என்ன சொல்றாரு? உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க, இது கட்டளை கிடையாது. எங்க கட்டளைகள்னா கட்டளைனா இப்படி சொல்லுவாரா? விருப்பம் இருந்தா கொடுங்கன்னு சொல்லுவாரா? கட்டளைன்னு என்ன சொல்லுவார்? வந்து கொடுங்க, இது கட்டளை, ஆர்டர் அப்படிம்பாரா இல்லையா? இங்க என்ன சொல்றாரு? மன விருப்பம் இருந்தால், ஆமேன், அவன் விருப்பத்தின்படி கொடுக்கட்டும். இது கட்டளை கிடையாது. தசம பாகம் என்பது புதிய ஏற்பாட்டில் என்ன கிடையாது? கட்டளை கிடையாது. அடுத்து பாருங்க, 9ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. 9ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. எப்படி சொல்லப்பட்டிருக்கு? கட்டாயம் கிடையாது. கட்டளை இருந்தாதான் கட்டாயங்க. ஆமேன். சட்டம் இருந்தாதான் அது என்னது? கண்டிப்பா செய்யணும். இங்க என்ன சொல்றாரு? கட்டாயமாய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தன் மனதில் நியமித்தபடியே. என்ன சொல்றாரு? எவ்வளவு கொடுக்கணுங்கிறத எங்க யாரு நியமிக்கிறா? யார் நியமிக்கிறது? யாரு? அங்க யார் நியமிச்சா? பழைய ஏற்பாட்டில் யார் நியமிச்சா? தேவன் நியமித்தாரு. 10ல் 1ங்கிறத யார் நியமித்தது? தேவன் தான் நியமித்தார். 100ல் 10 தசம பாகங்கிறது யார் நியமித்தா? தேவன் நியமித்தார். இங்க யார் நியமிக்கிறா? அவனுடைய மனசு. ஆமேன். இங்க மனசுன்னு சொல்லுதில்ல. இந்த வார்த்தைக்கு கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை கார்டியா. கார்டியானா இருதயம். கார்டியானா என்னது? இருதயத்தில் தீர்மானம் பண்ணுகிறது. அதான் உள்ள இருந்து வர்றது. ஆமேன்னு சொல்லுங்க. இப்பதான் நான் உங்களுக்கு மெசேஜுக்கு வர்றேன். எங்கிருந்து வர்றது? தசம பாகமும் கொடுக்கிறதும் காணிக்கையும் எங்கிருந்து வரணும்? இருதயத்திலே தீர்மானம் பண்ணி, இருதயத்திலே விருப்பம் உண்டாகி, இருதயத்திலே இவ்வளவு கொடுக்கணும் என்கிற ஆசை உண்டாகி வரும்போது, ஆமேன்னு சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்களை விட மோசமாவா 10ல் 1 விட குறையவா நீங்க கொடுத்துட போறீங்க? கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை, ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய இருக்கிற, நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போது அவர்கள் கொடுத்ததை விட நம்ம குறையவாங்க கொடுக்க போகிறோம். நம்முடைய இருதயத்தில் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும். கவனிக்கிறீங்களா? என்ன சொல்றாருன்னு புரியுதா? அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, மனதில்னா அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை கார்டியா. அதுக்கு அர்த்தம் இருதயம், விருப்பம் உள்ள ஆவியில உண்டாகி. ஆமேன்னு சொல்லுங்க. எங்கிருந்து உண்டாக வேண்டும்? அதுக்கு பேர் தான் தேவ ராஜ்யம். உள்ள இருந்து வர்றதுக்கு பேர் தான் என்னது? தேவ ராஜ்யம். ஆமேன்னு சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா? அப்ப நமக்கு உள்ள இருந்து விருப்பம் வரும்போது, ஒரு நீதிமான் இல்லாதவனே, கட்டளைக்கு பயந்து கொடுக்கிறவனே 10ல் 1 கொடுக்கும் போது, ஆமேன், கவனிக்கிறீங்களா? ஆமேன். நாம என்ன செய்வோம்? ஆமேன். நாம என்ன செய்வோங்க? நம்முடைய இருதயத்துல, ஓ, தேவ ஊழியத்துக்கு இவ்வளவு தேவைப்படுகிறதா? ஆமேன். சுவிசேஷ பணிக்கு இவ்வளவு தேவைப்படுகிறதா என்று நாம என்ன செய்வோம்? அவர்களை விட உற்சாகமாய் நிச்சயமாய் கொடுப்போம். 10ல் 1 அல்ல, 100ல் 10 அல்லங்க, 100ல் 100மே கர்த்தருக்குரியதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 100ல் 100மே யாருக்குரியதான்? வாழ்க்கையே அவர் தந்ததான். ஆமாம், இந்த ஜீவனை அவர் கொடுத்ததான். இந்த ரட்சிப்புக்காக அவர் தம்முடைய சொந்த குமாரனையே கொடுத்தாருங்க. அவருடைய ஜீவனை கொடுத்தாரு, அவருடைய ரத்தத்தை கொடுத்தார். எனக்கு இதுவரைக்கும் என்ன பாருங்க காத்து நடத்தி வர்றாரு. நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அது எல்லாவற்றுக்கும் தான் யார் தான் காரணம்? அவர் ஒருவரை அல்லாமல் வேற யாருமே காரணம் கிடையாது என்பதை நான் அறிந்த பிறகு எப்படிங்க என் மனசு அவருக்கும் அவருடைய பணிக்கும், இந்த சுவிசேஷ பணிக்கும் கொடுக்காமல் எப்படி என் இருதயம் என்னை அடைத்து வைக்கும்? கவனிக்கிறீங்களா? அந்த இருதயம், அந்த நன்றியை உணர்ந்த இருதயம், அந்த அன்பை உணர்ந்த இருதயத்தில் இருந்து பொங்கி வருவது 100ல் 10 அல்லங்க, எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்க சொல்லும். ஆமேன். அங்கே இருந்து அப்படி கொடுக்கிறவனுக்கு அது என்ன உண்டாகும்? சந்தோஷமாய் கொடுப்பான். கட்டளை போட்டு பிரசங்கம் பண்ணி கொடு 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 அவசியமே இல்லைங்க. கொடுக்க வேண்டிய அவசியமே. அப்படி கொடுக்காதீங்க. கர்த்தர் சொல்றார், உள்ளே இருந்து வரணும். எங்க இருந்து வர வேண்டும்?